வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்புக்கொண்டபடி அரசாங்கம் இலக்குகளை அடைகிறது என்று விவசாய நிலம், நீர்ப்பாசனம் மற்றும் கால்நடை மேம்பாட்டு அமைச்சர் KD லால்காந்த தெரிவிப்பு. நாட்டை மறுமலர்ச்சி யுகத்திற்கு திருப்பி செல்லும் வகையில் தற்போது முக்கியமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டு. சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்திலிருந்து இலங்கை 2027 ஆண்டு டிசம்பரில் விலகும் என்று தெரிவித்துள்ள அமைச்சர் பிமல் ரத்நாயக்க. சிவப்பு முத்திரை கொண்ட கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக அரசாங்கம் இதுவரை கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் இருப்பதாக முஜிபுர் ரஹ்மான் குற்றச்சாட்டு. தொடர்பது விரிவான செய்திகள். விவசாயம், நிலம், நீர்ப்பாசனம் மற்றும் கால்நடை மேம்பாட்டு அமைச்சர் KD லால்காந்த பொதுமக்களின் எதிர்ப்புகளை பொருட்படுத்தாமல் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்திற்கு அரசாங்கம் இணங்கும் என்று உறுதியளித்தார். கண்டி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த அவர், சர்வதேச நாணய நிதியத்தால் முன்மொழிக்கப்பட்ட திட்டங்களை அரசாங்கம் ஏற்கனவே செயல்படுத்தி வருவதாகவும் அது தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்றும் கூறியுள்ளார். நாங்கள் சர்வதேச நாணய நிதியத்துடன் திட்டத்தில் இருக்கின்றோம். அதை நாசப்படுத்த அரசாங்கம் தயாராக இல்லை. சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்புக்கொண்டபடி அரசாங்கம் இலக்குகளை அடைகிறது. இது முழுமையான வெற்றியினை பெற்றுள்ளது. மேலுள்ள திட்டங்கள் நிறைவேற்றப்படும். 2028க்கு பிறகு கடன் சேவையை தொடங்க வேண்டும் என்று அவர் கூறினார். எதிர்க்கட்சி தலைவரின் அழுத்தம், பொது போராட்டங்கள் அல்லது வேலை நிறுத்தங்கள் ஆகியவற்றின் கீழ் அரசாங்கம் தனது முடிவுகளை மாற்றாது. தேவைப்பட்டால் அரசாங்கம் தொடர்புடைய சூத்திரத்தின்படி விலைகளை அதிகரிக்கும் அல்லது குறைக்கும். எதிர்க்கட்சி தலைவரின் அழுத்தம், பொது போராட்டங்கள் அல்லது வேலை நிறுத்தங்களுக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம் அல்லது முக்கியமான முடிவுகளை எடுக்கவும் நாட்டின் முன்னோக்கி பயணம் தடைபட அனுமதிக்கவும் தயங்க மாட்டோம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். தற்போது நாட்டின் நிலைமை குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காட்டியுள்ளது என்றும் அதற்கு ஏற்ப செயல்படுவது அரசியல்வாதிகளின் கடமை என்றும் கூறினார். தொழிற்கல்விக்கு இதுவரை போதுமான முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்றும் எதிர்காலத்தில் அது நாட்டின் நிலைத்த தீர்வாக மாறும் என்றும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். ஜூலை 4ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட உழைப்பு நடவடிக்கை தேசிய திட்டத்தின் தொடக்க விழா கம்பஹா தொழில்நுட்ப கல்லூரியில் இடம்பெற்ற போது பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். தொழிற்கல்வி நிலையங்களை மையமாக கொண்டு நாடெங்கும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தும் நடவடிக்கைக்கு பிரதி அமைச்சர் நளின் ஹேவாக எடுத்த முயற்சிக்கு நன்றி தெரிவித்தார். பிரதமர் தொடர்ந்து கூறுகையில், தொழிற்கல்வியின் முக்கியத்துவம் குறித்து அதிகம் பேசப்படுவதில்லை. பலரும் இதை கல்வியில் தோல்வியடைந்த பிறகு செல்லும் இடமாகவே பார்ப்பது போல் ஒரு தவறான எண்ணம் நிலவி வருகிறது. இது முற்றிலும் தவறான ஒரு அணுகுமுறை. தொழிற்கல்வி என்பது ஒரு புத்திசாலித்தனமான, நாடு எதிர்பார்க்கும் அபிவிருத்திக்கு தேவையான தீர்வாக இருக்கிறது. இந்த துறையில் இணைவது ஒருபோதும் இறுதி வாய்ப்பாக இருக்கக்கூடாது. அது தனிப்பட்ட திறன்கள், ஆர்வங்கள் மற்றும் உலகை நோக்கும் பார்வை ஆகியவற்றின் அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் ஒரு நுண்ணறிவு தீர்மானமாக இருக்க வேண்டும். அதனாலேயே 2026ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வரவிருக்கும் புதிய கல்வி சீர்திருத்தங்களில் தொழில் கல்விக்குரிய முக்கிய இடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இது பாடத்திட்ட மாற்றத்திற்கு மட்டுப்படுத்தப்பட்ட விஷயம் அல்ல, மாறாக ஒரு மாபெரும் மாற்றம் என்றும் அவர் தெரிவித்தார். பாடசாலை கல்வியிலேயே தொழில் கல்வித்துறையை அறிமுகப்படுத்தும் திட்டத்தை உருவாக்கி வருகிறோம். இதன் மூலம் அரசாங்கம் நோக்கியுள்ள மறுமலர்ச்சி யுகத்திற்கு தேவையான திறமையுள்ள மனித வளத்தை உருவாக்க முடியும். தொழில் கல்வியை உயர்வூட்டும் இந்த நடவடிக்கைகள் நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் முக்கிய கட்டமாகும் என்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கத்தின் பலமான நாடு அழகான வாழ்க்கை என்ற கொள்கையுடைய அடிப்படையை கொண்டு நாட்டை மறுமலர்ச்சி யுகத்திற்கு திருப்பி செல்லும் வகையில் தற்போதைய காலகட்டத்தில் முக்கியமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நளின் ஹேவாகே தெரிவித்தார். இந்த மாற்றத்தை நடைமுறைப்படுத்த முதல் கட்டமாக தொழிற்கல்வி நிலையங்கள் நவீனமயமாக்கப்பட வேண்டும். இளைஞர்கள் மற்றும் யுவதிகள் தங்கள் மனப்பான்மையிலும் புதியதொரு மாற்றத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்றைய இளைஞர்கள் தொழில்நுட்பத்தின் நுட்பமான திறன்கள் வளர்ந்தவர்கள். ஆனால் அவர்களுக்கான நிறுவன சூழல் காலத்தோடு முன்னேறாமல் பெரும்பாலும் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த இளம் தலைமுறைக்கு ஏற்புடைய அதிநவீன ஊக்கமூட்டும் கட்டமைப்புகளை உருவாக்குவது அவசியம். அந்த நோக்கில் இலங்கையில் உள்ள 311 தொழிற்கல்வி நிலையங்களில் உழைப்பு நடவடிக்கை எனும் தேசிய நடவடிக்கை திட்டம் விரிவாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் கீழ் 1,60,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தங்கள் கல்லூரிகளின் பௌதிக சூழலையும் சமூக ஒத்துழைப்பையும் மேம்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இது ஒரு நாள் நிகழ்வாக அல்ல. தொழிற்கல்வித்துறையின் மூலம் நாட்டின் வளர்ச்சியில் ஒரு திசை மாற்றத்தை ஏற்படுத்துவதே இதன் நீண்டகால குறிக்கோள் எனவும் இதற்காக அரசாங்கம் உறுதியாக செயல்பட்டு வருவதாகவும் பிரதியமைச்சர் நளின் ஹேவாகே தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்திலிருந்து இலங்கை 2027ஆம் ஆண்டு டிசம்பரில் விலகும் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். பொலன்னறுவையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றியவர், சர்வதேச நாணய நிதிய திட்டத்தின் கீழிருந்து வந்த போதும் அரசு சேவையை பலப்படுத்த அரசாங்கம் முடிந்த அளவு செயற்பட்டுள்ளது என்றார்.
தற்போதைய அரசாங்கத்திற்கு அனுபவம் இல்லை என்று விமர்சனங்கள் எழுந்தாலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வழிநடத்தலில் அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டு நாட்டை முன்னேற்றியுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் சர்வதேச நாணய நிதியத்துடன் அரசாங்கம் இணைந்து தற்போதும் செயல்பட்டு வருவதாகவும் 2027 டிசம்பரில் திட்டத்திலிருந்து கட்டுப்பாடான முறையில் வெளியேறும் திட்டம் உள்ளதென்றும் கூறியுள்ளார். இது தொடர்பான நிலைப்பாட்டை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேரடியாகவே சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவரிடம் தெரிவித்துள்ளதையும் அமைச்சர் விமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். சர்ச்சைக்குரிய 309 சிவப்பு முத்திரை கொண்ட கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான ஆழமான விசாரணைகள் அவசியம் என்று தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான். அரசாங்கம் இதுவரை முக்கியமான பல கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் இருப்பதையும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் நியமிக்கப்பட்ட விசாரணை குழு தனது செயல்பாட்டை மிகவும் குறுகிய அளவில் மட்டுமே முன்னெடுத்ததாக விமர்சித்துள்ளார். கொள்கலன் நடைமுறைகளை மீறி விடுவிக்கப்பட்டதா என்பதை மட்டும் நோக்கமாக கொண்டு விசாரணை நடத்தப்பட்டதாக குறிப்பிட்ட அவர், இது தவிர கொள்கலன் விடுவிப்பில் அரசியல் தலையீடு இருந்ததா, உள்ளடக்கிய சரக்குகள் என, அவை மீண்டும் ஏற்றுமதி செய்யப்பட்டதா, யார் இது தொடர்பாக உடந்தையாக இருந்தனர் என்பன போன்ற முக்கியமான விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட வேண்டியுள்ளதாகவும் அவர் வலியுறுத்தி இவற்றை உறுதி செய்வதே தற்போதைய அரசியல் சீர்வரிசைக்கும் பொது நலத்திற்கும் அவசியம் என்றும் துல்லியமான விசாரணையை மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். சுங்க பரிசோதனையின்றி கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட விவகாரத்தில் அரசாங்கத்தோடு நெருக்கமான ஒருவரை காக்கும் நோக்கில் அரசு அதிகாரிகளை குற்றவாளிகளாக்கும் முயற்சிகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். வெள்ளிக்கிழமை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற தொகுதி அமைப்பாளர்களுடனான சந்திப்பினை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், அரசு நிர்வாகத்தை பலப்படுத்துவதாக சொல்லிக்கொண்டு அதனை பலவீனப்படுத்தும் நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது என்று குற்றம் சாட்டினார். அவர் மேலும் கூறுகையில், மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை மறைத்துக் கொண்டு தனி கட்சி நோக்கத்தில் அதிகாரம் செயல்படுகின்ற நிலைமை காணப்படுகிறது. எல்லா அரசு அமைப்புகளிலும் அடக்குமுறை தீவிரமடைந்துள்ளது. முதலில் ராஜபக்சர்கள் திருடர்கள் என்றார்கள், பின்னர் 225 பேரும் திருடர்கள் என்றார்கள். இப்போது அரசு அதிகாரிகளை குறிவைத்து அவர்களும் திருடர்கள் என்கிறார்கள். இது அரசு நிர்வாகத்தின் நம்பிக்கையை சிதைக்கும். சுங்கத்தில் பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட கொள்கலன் சம்பவம் தொடர்பிலான விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதை அவர் குறிப்பிடுகையில், அந்த அறிக்கையின் வழியே அரசு அதிகாரிகள் குற்றவாளிகள் ஆக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் பின்னணியில் அரசாங்கத்துடன் நெருக்கமுள்ள நபரை காப்பதற்கான அரசு நோக்கம் தெளிவாக இருக்கிறது என்றும் கூறியுள்ளார். மேலும் நாட்டில் தினசரி துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் சகஜமாகிவிட்டது. மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் உயர் அதிகாரியை அழைத்து வந்து பழைய புதுகுழிகளை தோண்டுவது போல் செய்யும் பதிலாக மக்களின் வாழ்க்கை நிலை, பொருளாதார பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு மீது அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் தேசிய பாதுகாப்பை பற்றி பேசுபவர்கள் இனவாதிகள் என்று குறிப்பிடும் ஆபத்தான போக்கு தற்போது உருவாகி வருகிறது என்றும் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டினார். கொழும்பின் புறநகர் பகுதிகளான ராகம, கந்தானை மற்றும் பத்தலை பகுதிகளுக்கு நேற்று இரவு ராணுவத்தினரும் போலீசாரும் அவசரமாக அழைக்கப்பட்டனர். 3ஆம் தேதி ராகம மற்றும் கந்தானை பகுதிகளில் இடம்பெற்ற துப்பாக்கி சூடு சம்பவங்களில் 2 பேர் உயிரிழந்திருந்தனர். இதன் காரணமாக குறித்த பகுதிகளில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அவசர சோதனை மற்றும் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள ராணுவத்தினரும் போலீசாரும் நிறுத்தப்பட்டிருந்தனர். அதற்கமைய நேற்றிரவு ராகம, கந்தானை மற்றும் பத்தலை பகுதிகளில் ராணுவத்தினர், கடற்படையினர், சிறப்பு அதிரடிப்படையினர் மற்றும் போலீசார் இணைந்து வீதியில் பயணிக்கும் வாகனங்கள் மற்றும் மக்களை சோதனை செய்திருந்தனர்.